வணக்கம். கிடாம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் முடக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச போகிறேன். இது என்ன ஒரு அதிர்ச்சியானது இல்லை, சாதாரண மேட்டர் தான். பொதுவாக ஒவ்வொரு பொது நிறுவனங்களுக்கு தலைவருடைய பெயர் வைக்கிறது இப்போ பழக்கமாயிட்டுது. இது அந்த காங்கிரஸ் காலத்திலேருந்தே வச்சுருக்காங்க. இப்போவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நிறையா வந்திருக்குது இல்லைங்களா. இப்போ என்னென்னா ஒரு ஒரு ஆட்சி வரும்போது தங்களுக்கு பிடித்த தலைவர்கள் பெயரை வைக்கிறது தான் பழக்கமாக இருக்குப்போம். அது அன்றைக்கி காங்கிரஸ் அப்படி தான், அன்றைக்கி பாரதிய ஜனதா அப்படி தான், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது. எப்படின்னா டிஎம்கே ஆரம்பத்தில் நிறைய பெரியார் பேரை வச்சாங்க, அப்புறம் எம்ஜிஆர் ஒரு அண்ணா பேர் வச்சாங்க, இப்போ அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி பேரை வரைக்கும் இன்றைக்கி வச்சுட்டு இருக்காங்க. சென்ட்ரல்லையும் இப்படி தான். இல்லைன்னா ஆட்சி மாறும்போது சில இடர்பாடுகளும் வருது. எப்படின்னா இப்போ இந்த காங்கிரஸ் பேரில் ராகுல் காந்தி பேரில் நிறைய இது வச்சுருந்தாங்க. அதை மோடி பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அந்த ராகுல் காந்தி பேர் எடுத்து வேறு பேரை வைக்காங்க. இது ஒரு பல்வேறு பிரச்சனைக்குள்ளாகுது. இது ஒரு பக்கத்தில் இருக்குது. அதுமாதிரி இந்த பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலை சந்தித்தது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். எப்படின்னா போக்குவரத்து கழகத்துக்கு ஒவ்வொரு தலைவர்கள் பேரையாக, மறைந்த தலைவர்கள் பேரை வச்சு நிறைய பேரை வச்சார். பேர் வைக்கும்போது அது ஜாதி ரீதியாக வந்துட்டுது. அப்போ எங்கே எந்த தலைவர் வைக்கணும் தலைவர் பெரிய போராட்டம் வந்தவுடனே ஒட்டு மொத்தமாக பேரை எடுத்துட்டார். இது நல்ல வரவேற்கத்தக்கது இது பக்கத்தில். ஏன்னா அந்த ஒரு சிக்கல் வருதுங்கிறதுக்காக எடுத்துட்டார். தலைவர்கள் பேர் வைக்கிறதுல அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்ட்டு. ஆனால் இப்போ அது முக்கியமான தலைவர்கள் பேரை மட்டும் ஜாதிக்கு அப்பாற்பட்டுக்குள்ள அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பொதுவாக இப்போதைக்கு இங்கே பிஜேபி அவங்களுக்கு வேண்டிய தலைவர்களுக்கு இங்கே அண்ணா கருணாநிதி பேரை வைக்கிறாங்க நிறைய இடத்துல. இப்போ கருணாநிதி 100 ஆண்டு விழானால எல்லாம் கருணாநிதி பேரை வைக்கிறாங்க. இது வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்போ வைக்கிறதுனால அவங்களுடைய தனித்துவமான ஒரிஜினல் பேர் மறையப்படுகிறதுங்கிறத தான் நான் பேச போகிறேன். இதுக்கு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது மோடிட்ட ஒரு கோரிக்கை வைக்காங்க. அதன் பேரில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம்னு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பேர் இது ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, அதுக்கு ஏடிஎம்கே பீரியடில் பேர் மாற்றினாங்க. புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சாங்க. இது அது மாதிரி இன்னொன்று இப்போ டிஎம்கே பீரியடில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சாலைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சாலைன்னு வச்சுருக்காங்க. நீளமாக பேர் போய்கிட்டு இருக்கு. இது நீளமாக போகிறதுனால என்னென்னா அந்த ஒரிஜினல் இது மறையுது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏற போகிறோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன போதாங்கன்னா டாக்டர் அந்த பஸ்ஸில் கூட டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அது போய்கிட்டே இருக்குதா, பேரை கண்டுபிடிக்க முடியாது. அதுமாதிரி மெட்ரோ ட்ரெயினில் போனாச்சுன்னா புரட்சி தலைவி டாக்டர் எம்ஜி ஜெயலலிதா கோயம்பேடு புறநகர் பஸ் நிலையம்னு காமிக்கும். அது எங்கேயோ போயிருது, மக்களால் புரிய முடியலை. இதுமாதிரி மெட்ரோவில் எங்கே போனான்னா ஆலந்தூர் அண்ணா ரயில் நிலையங்க, அண்ணா இந்த வேறு ரயில் ஸ்டேஷன் கூட பாமர மக்கள் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு பேர் இது அண்ணா ரயில் நிலையம், அண்ணா ரயில் நிலையம், ஜெயலலிதா ஜெயலலிதா பேரை தான் வைக்கணும். தவிர பின்னர் அந்த பட்டங்கள் தேவையில்லைங்கிறத வச்சு தான் சொல்ல வரேன். இப்போது கருணாநிதி பேரை வைக்கணும், கருணாநிதினு வச்சுட்டு போயிடணும். ஜெயலலிதா ஏன் பட்டங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க பேர் வரைய போகிறது இல்லை, அவங்களுக்குரிய பட்டம் தான் அது. ஆனால் பேர் வைக்கிறதுனால அந்த பேரை மக்கள் உச்சரிக்க மாட்டாங்கங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். அதே மாதிரி தான் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கலைஞர்னு பேர் வச்சுருக்காங்க. கலைஞர் 100 ஆண்டு முனையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பேருந்து முனையம்னு வச்சுருக்காங்க கலைஞர். அதாவது கருணாநிதிக்கு பேரே இல்லை. இது என்னென்னா உதாரணத்துக்கு முன்னால் திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அவர் சொல்லதை வச்சு தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம எப்படின்னா சென்னையில் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது. வள்ளூர் கோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு ரோடு இருக்குது. அந்த பக்கத்தில் நுங்கம்பாக்கம் பக்கத்தில் வரும். அந்த பக்கத்தில் அதுக்கு காந்தி பேரை வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வைக்கும்போது அவர் கருணாநிதி பேசுனது தான். இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மகாத்மா காந்தி சாலை அப்படின்னு வைக்கலாம். அப்படிங்கும்போது இவர் சொல்கிறார் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்படி வைக்கக்கூடாதுன்னு உத்தமர் காந்தின்னு வச்சுருக்காங்க. அப்படி ஏன்னு விளக்கம் சொல்ல, நல்ல விளக்கம். அது எப்படி சொன்னார்னா அதாவது மகாத்மா காந்தின்னு வச்சாச்சுன்னா மக்கள் சுருக்கி பேசி பழகிடுவாங்க. அப்போ எம்ஜி சாலைன்னு சொல்லிடுவாங்க, கருணாநிதி காந்தி பேரே மறந்துடும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு ஒன்று சொன்னார். எப்படின்னா அந்த டயத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு கலைஞர் கருணாநிதி நகர்னு ஒன்று உருவாக்குனாங்க. கேகே நகர் இருக்கல, அதை கலைஞர் கருணாநிதி நகர்னு உருவாக்குனாங்க. அதை எல்லாருமே மறந்துட்டு கேகே நகர் வச்சுட்டாங்க. இப்போ ஏன் இந்த கருணாநிதிக்கு பேரே தெரியலை, அதனால சுருக்கமாக தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார்.
அந்த அவர் சொன்ன நல்ல கருத்து. ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், நாளடைவில் கொஞ்ச நாளுக்கு சென்ட்ரல் பேர் எம்ஜிஆர் பேர் யாரும் சொல்ல போகிறதில்ல, பேர் தான் இருக்கும். அதுமாரி கோயம்பேட்டில் ஜெயலலிதா பேர் சொல்ல போகிறதில்ல, அதுமாரி ஓஎம்ஆருக்கு அந்த முழு பேரையும் சொல்ல போகிறதில்ல, மிஞ்சி போனால் பின்னால் கருணாநிதினு சொல்லப்பான். ஆனால் இந்த இதற்கு பார்த்தீங்களா, இந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை பாருங்க, அதில் கருணாநிதி பேரே இல்லை, கலைஞர் தான் இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படி தான் இருக்க தவிர, நல்லா பார்த்துடுங்க. இது ஒரு காலத்தில் கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது, சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது எல்லா கல்வெட்டுலையும் கருணாநிதினு தான் இருக்கும். பின்னால் கலைஞருக்கு பட்டம் வந்துச்சு. இப்போ அந்த கலைஞர் மட்டும்தான் இருக்கு, கருணாநிதி இல்லை. அப்போ பின்னால் ஒரு 1000 வருஷம் கழிச்ச பிறகு ஆராய்ச்சி பண்ணால் கூட கலைஞர் வேறு கருணாநிதி வேறு தான் நினைப்பாங்களே தவிர, கருணாநிதி இங்கே பேருக்கு முக்கியத்துவம் போயிட்டுதுங்க தான் என்னுடைய கருத்து. கருணாநிதியில் வச்சானா என்ன தப்பு இருக்குது? இப்போ நேரில் பார்க்கும்போது, மேடையில் பேசும்போது ஒரு தலைவருக்குள்ள மரியாதைக்காக கலைஞர் கூப்பிடுதாங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க, ரைட்டு தான். ஆனால் நேரில் பேசும்போது கலைஞர் அவர்களேன்னு சொல்ல மாட்டாங்க, நேரில் ஐயா தான் சொல்லுவாங்க. இதுக்கு காமராஜர் கிட்ட தான், காந்திக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஐயா தான் சொல்லுவாங்க. ஆனால் மேடையில் பேசும்போது பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இது மரியாதைக்கு அடிக்க நீ கலைஞர்னு சொன்னீங்க, ரைட்டு, தப்பு கிடையாது. அவர் பட்டத்தை சொல்ல தப்பு இல்லை. அதுமாதிரி சில பேர்கள் அடிப்படையில் என்ன எந்த பேரில் வளர்ந்தாங்களோ அந்த பேரை சூட்டுறது தான் நல்லதுன்னு என் கருத்து. அதுமாதிரி அதே மாதிரி தான் இந்த கருணாநிதியாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஜெயலலிதா இருந்தாலும் சரி தான், எம்ஜிஆர் இருந்தால் இன்னும் பெரிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி தான், காமராஜர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான், அந்த தலைவர்கள் பேரை மட்டும்தான் வைக்கணுமே தவிர இந்த பட்டத்தை முன்னால் பேர் வைக்கிறதுக்கு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். அப்படி அதே மாதிரி என்ன பாருங்களேன், இன்றைக்கி மக்களுக்கு சுருக்கமாக சொல்லி தான் பழக்கம் இருக்கும். டெலிவிஷன் யாரும் சொல்ல மாட்டோம், டிவின்னு தான் சொல்கிறாங்க. இதுமாதிரி நீட்டுன்னு சொல்லுவாங்க. நீட்டு முழு விவரம் யாருக்குமே தெரியாது. அது முழு விவரத்தை அதே மாதிரி தான் நாளைக்கு இந்த கருணாநிதி அவர்கள் சொன்னது தான். எம்ஜி சாலைன்னு சொல்லுவாங்க, காந்தி பேரை மறந்துடுவாங்கன்னு சொன்னக்காட்டி உத்தமர் காந்தி சாலைன்னு வச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பேர் வரும். அதனால் இனிமேல் தலைவர்கள் பேரை வைக்கணும்னா நேரடியாக வச்சுட்டு போங்க. எதுக்காண்டி இந்த பட்டத்தை பேரில் கொண்டு வைக்கிங்கன்னு எனக்கு தெரியலை. அது தேவையில்லாதது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.